என்ன மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல இருந்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்? ஸோ இந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப முக்கியம். ஸோ முன்னாடி ஏஜ் அட்டன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம பாட்டி அம்மா கேட்டா சொல்லுவாங்க, கண்டிப்பா ஸோ நாட்டுக்கோழி முட்டை உடைச்சி கொடுக்கறது, நல்லெண்ணெய் சாப்பிட்டு, உளுந்தங்களி உளுந்தங்களி கொடுப்பாங்க, வெந்தயக்களி. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம உளுந்த களினாவே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கண்டிப்பா. ஸோ நார்மலா வந்து பார்த்தோம்னா ஒரு 10ல இருந்து 13 வயதுக்குள்ளேயே பெண் குழந்தைகள் பியூபர்ட்டி அட்டன் பண்றாங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு வந்து எந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ குழந்தைகள் வந்து அந்த விளையாட்டு பருவத்துல நார்மலான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, இப்படியே வளர ஆரம்பிச்சிடறாங்க. கண்டிப்பா. ஸோ 4-5 வருடங்கள் ஒரு 18 இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணும்போதே ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அப்போ ஆரம்பத்திலே நம்ம வந்து ஈஸியா டயட் வந்து கொடுக்கணும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம், என் பொண்ணு வந்து ஒரு 10 வயசு ஆயிடுச்சு மேம், கொஞ்சம் பூசின மாதிரி தான் இருப்பா, எனக்கு இப்பவே பயமா இருக்கு, டக்குன்னு ஏஜ் அட்டன் பண்ணிடுவாளோ, இதை தள்ளி போடுறதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கான்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம எங்க தவறு செய்யறோம்? சோ குழந்தைகளுக்கு அதிகமா கொஞ்சம் வீட்டுல வேலைகள் அப்படின்றது கொடுக்கணும். கண்டிப்பா. குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சிருப்போம். சோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோ யோகா பண்றதுலாம் ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது. அதுக்கப்புறம் பர்சனல் ஹைஜீன் என்னன்றதும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்.